தீபம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீபம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ராஜா தியேட்டர் சிக்னலில் இருந்து முதல் நகை கடை, 100 வருட தங்க சாம்ராஜ்யம் உங்கள் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், நம்பர் 259, நேரு வீதி, புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். திருக்காஞ்சி கங்கை வராக நதீஸ்வரர் கோவிலில் மாசிமக விழாவை முன்னிட்டு நடைபெற்ற தேரோட்டம். அமைச்சர் தேனி ஜெயக்குமார் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து துவக்கி வைத்தார். காலி பணியிடங்களை நிரப்பாததால் அரசு துறைகளில் மக்கள் பணி காலதாமதம் ஆகிறது. சட்டசபையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது சட்டமன்ற உறுப்பினர் நேரு உரை. கோவிந்தசாலை அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் மாசி மாத பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு நடைபெற்ற ஊஞ்சல் உற்சவ விழா. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம். புதுச்சேரியில் நடப்பாண்டிற்கான நிதிநிலை அறிக்கையினை வருகின்ற 12ஆம் தேதி சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமி தாக்கல் செய்வார். சபாநாயகர் செல்வம் தகவல். புதுச்சேரியில் திடீரென குளிர்ந்த காற்றுடன் சாரல் மழை. வெப்பம் தணிந்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சி. புதுவை சட்டசபையில் திமுக காங்கிரஸ் வெளிநடப்பு. பெஞ்சல் புயல் நிவாரணம் வழங்காத மத்திய அரசிற்கு கண்டனம். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி திருக்காஞ்சி கோவில் மாசிமக விழாவை முன்னிட்டு நடைபெற்ற தேரோட்டத்தில் அமைச்சர் தேனி ஜெயக்குமார் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து துவக்கி வைத்தார். வில்லையனூர் அருகே உள்ள திருக்காஞ்சி கிராமத்தில் கங்கை வராக நதீஸ்வரர் கோவில் மிகவும் பிரசித்தி பெற்றது. இக்கோவிலில் ஆண்டுதோறும் மாசிமக பிரம்மோற்சவ விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்படும். இந்த ஆண்டிற்கான விழா கடந்த 3ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. 11 நாட்கள் நடைபெறும் இந்த விழாவில் தினமும் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது. இரவு சுவாமிக்கு திருக்கல்யாணம் மற்றும் ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றன. இந்நிலையில் விழாவின் 9ஆம் நாளாக விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக தேரோட்டம் நடைபெற்றது. இதையொட்டி காலை சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் செய்து பின்னர் உற்சவர் சிலை தேரில் எழுந்தருளினர். பின்னர் தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டு காலை 8:30 மணிக்கு தேரோட்டம் தொடங்கியது. இந்நிகழ்ச்சியில் வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார், இந்து அறநிலையத்துறை ஆணையர் சிவசங்கரன் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். விழாவில் தேர் முக்கிய வீதிகள் வழியாக சென்று மதியம் 12 மணி அளவில் கோவிலை வந்தடைந்தது. வில்லையனூர், புதுச்சேரி உட்பட பல்வேறு பகுதிகளில் இருந்து நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதைத் தொடர்ந்து மாசிமக விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக கோவில் அருகே உள்ள சங்கராபரணி ஆற்றங்கரையில் தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. அரசு காலி பணியிடங்களை நிரப்பாததால் அரசு துறைகளில் மக்கள் பணி காலதாமதம் ஆகிறது என சட்டமன்ற உறுப்பினர் நேரு சட்டசபையில் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டசபையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு பேசியதாவது: புதுச்சேரி மாநிலத்தின் பிராந்தியங்கள் முழுமையாக வளர்ச்சி அடைய அதிகாரிகளும் ஆட்சியாளர்களும் இணைந்து செயல்பட வேண்டும். ஒவ்வொரு மழைக்காலத்திலும் எனது தொகுதி மக்கள் மிகவும் பாதிப்பிற்குள்ளாகி லட்சக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள உடைமைகளை இழந்து அவதிக்குள்ளாகி வருகின்றார்கள். புதுச்சேரிக்கு வழங்கப்பட்ட நிவாரணத் தொகை மிக சொற்பமானது. நமது மாநில சுயாட்சி இல்லை. நிதி கமிஷனில் நமது மாநிலத்தை இடம்பெற செய்யவில்லை. இன்றைக்கும் அரசு துறைகளில் ஏறக்குறைய 10,000 காலி பணியிடங்கள் இருக்கின்றது. இதனால் பல அரசு துறைகளில் மக்கள் பணிகள் பாதிக்கப்பட்டு காலதாமதம் ஏற்படுகிறது. புதிய பேருந்து நிலையம் வளாகம் சுமார் 33 கோடியே 37 லட்சம் செலவில் கட்டப்பட்டுள்ளது. டெண்டர் விடப்பட்டதாக கூறப்படும் தொகையை விட 4 கோடி ரூபாய் கூடுதலாக செலவு செய்யப்படுவதாக தெரிகிறது. ஸ்மார்ட் சிட்டி திட்டம் முடிவடையும் தருவாயில் மொத்தம் 620 கோடி ரூபாய்க்கு தான் திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக ஆளுநர் உரையில் கூறப்பட்டுள்ளது. அந்நேரத்தில் 175 கோடி ரூபாய் தொகைக்கான பணிகள் தான் கடந்த 5 ஆண்டுகளில் முடிக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது. மீதமுள்ள 445 கோடி ரூபாய்க்கான பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக கூறப்பட்டுள்ளது. வளர்ந்து வரும்
நகர மையத்திற்கு ஏற்ப மின் கட்டமைப்பை ஏற்படுத்த மின்துறை கவனம் செலுத்த வேண்டும். போதுமான துணை மின் நிலையங்களை நிறுவ முன்வர வேண்டும். பிரதம மந்திரி மருத்துவ காப்பீட்டு திட்டத்திற்கு பதிலாக ஏற்கனவே நடைமுறையில் இருந்த முதலமைச்சர் காப்பீட்டு திட்டத்தை அமல்படுத்த வேண்டும். ஆதி திராவிடர் நலத்துறை மூலம் ஆதி திராவிடர் மக்களின் நலன் சார்ந்த திட்டங்களுக்கு இந்த ஆண்டு 508 கோடி ரூபாய் ஒதுக்கி இருப்பது வரவேற்கத்தக்கது என்று சட்டமன்ற உறுப்பினர் நேரு பேசினார். புதுச்சேரி கண் டாக்டர் தோட்டம் கோவிந்த சாலையில் அமைந்துள்ள அங்காள பரமேஸ்வரி அம்மன் அருள்வாக்கு சக்தி பீடத்தில் 31ஆம் ஆண்டு மாசி மாத மயான கொள்ளை பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு நடைபெற்ற ஊஞ்சல் உற்சவத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி புதுநகர் குபேநகர் சந்திப்பு பிரியதர்ஷினி நகர் கண் டாக்டர் தோட்டம் கோவிந்த சாலையில் அமைந்துள்ள ஸ்ரீ மகா அங்காள பரமேஸ்வரி அருள் வாக்கு சக்தி பீடம் உடன்குறை திருவக்கரை வக்கரகாளி அம்மன் சன்னதியில் 31ஆம் ஆண்டு மாசி மாத திருத்தேர் மயான கொள்ளை பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. முன்னதாக விக்னேஸ்வர பூஜையுடன் தொடங்கிய விழாவில் காப்பு கட்டுதல், கரகம் புறப்பாடு, சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம், அலங்காரம், ஆராதனைகள், தீச்சட்டி எடுத்தல் மற்றும் திருக்கல்யாண உற்சவம், மின் விளக்கு அலங்கார ஊர்வலம், மயான கொள்ளை திருத்தேர் பவனி வருதல் போன்றவை நடைபெற்றன. இந்நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்வாக நடைபெற்ற ஊஞ்சல் உற்சவத்தில் மனிதநேய மக்கள் சேவை இயக்க இளைஞரணி தலைவர் ரகு என்கின்ற ரகோத்தமன் உட்பட மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிர்வாகிகள், உறுப்பினர்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். ஊஞ்சல் உற்சவத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகிகள் செய்திருந்தனர். சர்வதேச மகளிர் தினம் மற்றும் சர்வதேச டைலர்ஸ் தினத்தை முன்னிட்டு பெண்கள் பங்கேற்று பிரத்யேகமாக டெய்லரிங் செய்து உலக சாதனை நிகழ்த்தினர். பாண்டிச்சேரி திரேஷிகா உமன்ஸ் வேர்ல்ட் சார்பில் சர்வதேச மகளிர் தினம் மற்றும் சர்வதேச டைலரிங் தினத்தை முன்னிட்டு 100க்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்ற இன்டர்நேஷனல் பிரைட் வேர்ல்ட்ஸ் ரெக்கார்ட் நிறுவனத்தின் மூலம் உலக சாதனை நிகழ்வு லாஸ்பேட்டை குறிஞ்சி நகரில் உள்ள சமுதாய நலக்கூடத்தில் நடைபெற்றது. பாண்டிச்சேரி திரேஷிகா உமன்ஸ் வேர்ல்ட்ஸ் நிர்வாகிகள் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன், சமுதாயத்தின் சாரல் நிறுவனர் தமிழ் ஆகியோர் உலக சாதனை நிகழ்வை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினர். புதுச்சேரியைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட தையல் கலை பயின்ற பெண்கள் கலந்து கொண்டு 34 நிமிடத்தில் பிரத்யேகமாக எம்ப்ராய்டரி செய்து உலக சாதனை புரிந்தனர். இதனை அடுத்து சட்டமன்ற உறுப்பினர் சாதனை படைத்த மகளிர்களுக்கு சான்றிதழ் மற்றும் பரிசுகள் வழங்கி பாராட்டினர். இந்த நிகழ்ச்சியில் பாண்டிச்சேரி திரேஷிகா உமன்ஸ் வேர்ல்ட்ஸ் நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ஜிப்மர் மருத்துவமனையில் வருகின்ற 14ஆம் தேதி ஹோலி பண்டிகையினை முன்னிட்டு புற நோயாளிகள் சிகிச்சை பிரிவு இயங்காது என ஜிப்மர் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரி கோரிமேடு பகுதியில் ஜிப்மர் மருத்துவமனை மற்றும் மருத்துவக் கல்லூரி இயங்கி வருகிறது. மத்திய அரசின் தன்னாட்சி பெற்ற இந்த மருத்துவமனையில் தினந்தோறும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் வருகை தந்து தங்களது நோய்களுக்கு சிகிச்சை பெற்று செல்கின்றனர். தினந்தோறும் காலையில் புற நோயாளிகள் பிரிவு மூலம் பல்வேறு நோய்களுக்கு சிகிச்சை பெற்று வரும் நிலையில் வரும் 14ஆம் தேதி ஹோலி பண்டிகை நாடு முழுவதும் கொண்டாடப்பட உள்ள நிலையில் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு விடுமுறை தினம் என்பதால் 14ஆம் தேதி புற நோயாளிகள் பிரிவு இயங்காது என்றும், ஆகையால் நோயாளிகள் வந்து சிரமப்பட வேண்டாம் என அறிவுறுத்தியுள்ளனர். மேலும் அவசர சிகிச்சை உள்ளிட்ட அனைத்து சிகிச்சை பிரிவுகளும் இயங்கும் என்றும் ஜிப்மர் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. சேலியமேடு செங்கழு நீர் மாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ஏம்பலம் தொகுதி பாகூர் கொம்யூன் சேலியமேடு பகுதியில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ விநாயகர், செங்கழு நீர் மாரியம்மன், திருமுறை நாயகி உடனுரை, ஜோதி லிங்கேஸ்வரர், ஸ்ரீ சிவகாம சுந்தரி உடனுரை, ஆனந்த நடராஜர், ஸ்ரீ பக்த ஆஞ்சநேயர், குடிதாங்கி அம்மன், ஐயனாரப்பன், கோகுல கண்ணன் மற்றும் ராஜகோபுரம் ஆலயங்களுக்கு மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. முன்னதாக மங்கள இசையுடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் கணபதி ஹோமம், விக்னேஸ்வர பூஜை, தன பூஜை, கோபூஜை, வாசுதாந்தி, லக்ஷ்மி ஹோமம், பிரவேச பலி, யாகசாலை பிரவேசம், முதல் காலம், 2ஆம் காலம், 3ஆம் காலம், 4ஆம் கால யாக பூஜைகள் நடைபெற்று
யாத்திர கடம் புறப்பட்டு முக்கிய நிகழ்வான ராஜகோபுரம் மற்றும் மூலவர் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனின் அருளை பெற்றனர். தொடர்ந்து பக்தர்களுக்கு உணவு வழங்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அதிகாரி பாலமுருகன், திருப்பணிக்குழு கௌரவ தலைவர் வைத்திலிங்கம், தலைவர் வெங்கட்ராமன், திருப்பணிக்குழு உறுப்பினர்கள் சீனிவாசன், சுந்தரமூர்த்தி, தங்கராசு, சபாபதி, மஞ்சுனி சம்பத், தாமோதரன், கணிக்கண்ணன், கார்த்திகேயன், ராமலிங்கம், ஜோதி, சாந்தகுமார் மற்றும் ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் செய்திருந்தனர். மகளிர் தினத்தை முன்னிட்டு வாஸ்கோ நிறுவனம் சார்பில் பல்வேறு துறைகளில் சாதனை படைத்தவர்களுக்கு விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. மகளிர் தினத்தை முன்னிட்டு வாஸ்கோ நிறுவனம் இறைவி விருது வழங்கும் நிகழ்ச்சியை புதுச்சேரி ECR சிவாஜி சிலை அருகில் புதியதாக அமைந்துள்ள யூனிட்டி பார்க்கில் நடைபெற்றது. புதுச்சேரியில் இயங்கி வரும் பிரபல வாஸ்கோ நிறுவன இயக்குனர் ஆனந்த் தலைமையில் நிகழ்ச்சி துவங்கியது. இந்த நிகழ்ச்சியை தமிழ்த்தாய் வாழ்த்துடன் பெண்கள் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தனர். தொடர்ந்து பல்வேறு துறைகளில் சாதித்து வரும் பெண்களை கௌரவப்படுத்தும் விதத்தில் இறைவி விருதுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. முன்னதாக இசை மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு தொழிலதிபர்கள், விஐபிக்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை வாஸ்கோ நிறுவன ஊழியர் செய்திருந்தனர். கோட்டக்கரை தொகுதியில் சுய உதவி குழு மகளிர் சார்பில் நடைபெற்ற மகளிர் தின விழாவில் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் டாக்டர் நாராயணசாமி கேசவன் கலந்து கொண்டு மகளிர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி கௌரவித்தார். உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட பாவாணர் நகரில் வசிக்கும் மகளிர் சுய உதவி குழுக்களின் ஒருங்கிணைப்பில் ஏற்பாடுகள் செய்யப்பட்ட உலக மகளிர் தினம் கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சியில் உழவர்கரை சட்டமன்ற தொகுதி சமூக சேவகர், அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் டாக்டர் நாராயணசாமி கேசவன் கலந்து கொண்டு விழாவில் தலைமை தாங்கினார். உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு மகளிருக்கு கல்வி மற்றும் பொருளாதார நலன்களில் தன்னிறைவு பெற வேண்டும் என ஊக்கப்படுத்தி வாழ்த்தி பேசினார். மேலும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க சமூகத்தில் உள்ள அனைவரும் பாடுபட வேண்டும் என உறுதியேற்று சுய உதவி குழுக்களில் 350க்கும் மேற்பட்ட மகளிருக்கு நினைவு பரிசுகள் வழங்கி மகளிர் தின வாழ்த்துக்களை கூறினர். உழவர்கரை என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் முக்கிய பிரமுகர் கோபி முன்னிலையில் நிகழ்ச்சி நடைபெற்றது. மேலும் சுய உதவி குழுக்களின் தலைவி சாந்தி கலந்து கொண்டு அனைவரையும் வரவேற்றார். நிகழ்ச்சியில் ஊர் முக்கியஸ்தர்கள் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் கணேசன், செல்வம், ராஜா, ஆனந்த்குமார், ஆசை முத்து, வேலு, வினோத், ரமேஷ், சதீஷ், விக்கி, கார்த்தி, பிரேம், தங்கவேல், மோகன், ராஜி, ரமேஷ், வெற்றிச்செல்வன், உமாபதி மற்றும் மகளிர்கள், ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். தவளக்குப்பம் ராஜீவ்காந்தி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முன்னாள் மாணவர்கள் சங்க பேரவை நிர்வாகிகள் குழு கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் தவளக்குப்பத்தில் அமைந்துள்ள ராஜீவ்காந்தி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிக்கான முன்னாள் மாணவர் சங்க பேரவை நிர்வாகிகள் குழு சார்ந்த கூட்டம் நடைபெற்றது. இதில் கல்லூரியில் படித்த முன்னாள் மாணவர்கள் பலர் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட முன்னாள் மாணவர்கள் தங்களை அறிமுகம் செய்து கொண்டனர். இதில் கலந்து கொண்ட முன்னாள் மாணவ நிர்வாகிகள் குழுவிற்கு இதனால் வரை கல்லூரியில் ஏற்பட்ட வளர்ச்சி குறித்தும் தெரிவிக்கப்பட்டது. கல்லூரிக்கான முன்னாள் மாணவர் சங்க பேரவையை பதிவு செய்யும் நோக்கத்தோடு முதன்முறையாக நடைபெற்ற இந்த முக்கிய நிர்வாகிகள் கூட்டத்தில் முன்னாள் மாணவர் சங்க பேரவை ஏற்படுத்தி அதை பதிவு செய்வது குறித்து முக்கியமான ஆலோசனைகள் முன்னெடுக்கப்பட்டது. மேலும் இவர்களோடு இணைந்து ராஜீவ்காந்தி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முன்னாள் மாணவர் சங்க பேரவைக்கான சட்ட துணை விதிகள் குறித்தும் பேசப்பட்டது. அதன் வாயிலாக கல்லூரியின் முன்னாள் மாணவர் சங்க பேரவைக்கான தற்காலிக நிர்வாக குழு தொடங்கப்பட்டது. மேலும் எதிர்கால திட்டம் குறித்தும் கல்லூரி வளர்ச்சிக்கான எதிர்கால திட்டம் குறித்தும் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. இந்த கூட்டத்தை ராஜீவ்காந்தி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முன்னாள் மாணவர் சங்க பேரவையின் பொறுப்பாளர் முனைவர் செல்வராஜ் ஏற்பாடு செய்திருந்தார். மேலும் கூட்டத்தில் முன்னாள் மாணவர் சங்க பேரவையின் பேராசிரியர், உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருபுவனை கிராமத்தில் புதிய மின்மாற்றியினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு துவக்கி வைத்தார். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருபுவனை கிராமத்தில் உள்ள அவ்வை நகர், வெங்கடாஜலபதி நகர் மற்றும் வரதராசு நகர், காவல் நிலையம் சாலை ஆகிய பகுதிகளில் கடும் மின் தட்டுப்பாடு நிலவியது. இதனை அறிந்த திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் அந்த பகுதியில் நிலவும் மின் தட்டுப்பாட்டை சரி செய்யும் பொருட்டு புதிய மின்மாற்றி அமைக்க முயற்சி செய்ததன் அடிப்படையில் ரூபாய் 17,67,139 மதிப்பீட்டில் திட்டம் தயாரிக்கப்பட்டு அரசு அனுமதி பெறப்பட்டு கடந்த வாரத்தில் பணிகள் தொடங்கப்பட்டன. புதிய அவ்வை நகர் மின்மாற்றி பணிகள் அனைத்தும் முடிவடைந்த நிலையில் திருபுவனை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் மின்மாற்றியினை இயக்கி மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தார். இதன் மூலம் இப்பகுதிகளில் நிலவிய மின் தட்டுப்பாடு முழுவதும் சரி செய்யப்பட்டது. நிகழ்ச்சியில் மின்துறை உதவி பொறியாளர் பன்னீர்செல்வம், இளநிலை பொறியாளர் பழனிவேலு, மின்துறை ஊழியர்கள் மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் தெற்கு ஒன்றிய பகுதியில் பூத் கமிட்டி உறுப்பினர்கள் தேர்வு நடைபெற்றது.
விழுப்புரம் மாவட்டம் அஇஅதிமுக மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் சி.வி. சண்முகம் உத்தரவுப்படி விழுப்புரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கண்டமங்கலம் தெற்கு ஒன்றியத்தில் வாக்குச்சாவடி கிளை அமைத்தல் பணியினை கழக வழக்கறிஞர் அணி இணை செயலாளர் விழுப்புரம் மாவட்ட தேர்தல் பொறுப்பாளர் பாலமுருகன் தலைமையில் ஒன்றிய பொறுப்பாளர்கள் அற்புதவேல், அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் தியாகராஜன், வானூர் தொகுதி வழக்கறிஞர் அணி செயலாளர் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற கூட்டத்திற்கு விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் தெற்கு ஒன்றிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக செயலாளர் ராமதாஸ் தலைமை தாங்கினார். வாக்குச்சாவடி வடுவாம்பலம், சின்னம்படம் ஊராட்சிகளில் வாக்குச்சாவடிகள், பூத் கமிட்டி உறுப்பினர்கள் தேர்வு மற்றும் கிளை அமைத்தல் உள்ளிட்ட பணி நடைபெற்றது. இதில் சங்கர் ஐயனார், சேதுபதி சேகர், சண்முகம், முருகன், முருகையன், ஏழுமலை ஜெயராமன், கவிதா மற்றும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக மாவட்ட ஒன்றிய பல்வேறு பொறுப்பு நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மனிதம் திரைப்படம் உண்மையான உறவு நட்புகளை வெளிச்சம் போட்டு காட்டும் திரைப்படமாக அமைந்ததால் மக்களிடையே மிகப்பெரிய ஆதரவு கிடைத்துள்ளது. நடிகர் கிருஷ்ணராஜ் தயாரிப்பில் அவரது நடிப்பில் புருனோ இயக்கி முருகா திரையரங்கில் ஓடிக்கொண்டிருக்கும் மனிதம் புதுச்சேரி பின்னணியில் முழுக்க புதுச்சேரி கலைஞர்கள் நடிக்கும் முதல் தமிழ் திரைப்படம். தேசிய விருது பெற்ற ஸ்ரீகாந்த் தேவா இசையில் உருவாகும் மனிதம் உண்மையான உறவு நட்புகளை வெளிச்சம் போட்டு காட்டும் திரைப்படமாக அமைந்ததால் மக்களிடையே மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுள்ளது. இந்நிலையில் மனிதம் திரைப்படத்தை காண வரும் ரசிகர்களுக்கு தங்க நாணயம் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டு பரிசாக வழங்கப்பட்டது. மேலும் தொடர்ந்து மனிதம் திரைப்படத்தை பல்வேறு தரப்பினருக்கு சிறப்பு காட்சியாக காண்பிக்கப்பட்டு வருகிறது. அதன்படி புதுச்சேரியில் உள்ள சமூக அமைப்பைச் சேர்ந்த நிர்வாகிகள் கலாம் விதைகளின் விருட்சகம் சமூக இயக்க நிறுவனர் ராஜா தலைமையில் மனிதம் திரைப்படத்தை முருகா திரையரங்கில் கண்டு களித்தனர். மனிதம் திரைப்படம் குறித்து கலாம் விதைகளின் விருட்சகம் சமூக இயக்க நிறுவனர் ராஜா கூறுகையில், அன்பு பாசம் கொண்ட ஒருவரை இழக்கும்போது ஒரு குடும்பத்திற்கு ஏற்படும் வலி தத்ரூபமாக காண்பிக்கப்பட்டுள்ளது என்றும், இந்த மனிதம் திரைப்படம் மலையாளத்தில் வெளிவந்திருந்தால் அந்த மக்கள் கொண்டாடி மிகப்பெரிய வெற்றியை தந்திருப்பார்கள். தமிழில் வெளிவந்ததால் தமிழ் கலைஞர்களும் தமிழ் ரசிகர்களும் கொண்டாட மறுத்து வருவது வேதனையான விஷயமாக உள்ளது என்று தெரிவித்தார். எனவே மக்கள் மனிதம் திரைப்படம் ஒரு குடும்பத்தின் வாழ்வியல் கண் முன்னே கொண்டு வந்துள்ளது. எனவே அனைவரும் திரைப்படத்திற்கு ஆதரவு தர வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். பேட்டியின் போது இயக்குனர் புருனோ சேவியோ உடன் இருந்தார். மனிதம் திரைப்படத்தோட இயக்குனரா அவங்க முன்னாடி நிற்கிறேன். என்ன இந்த திரைப்படத்தில் இயக்குனரா வாய்ப்பு கொடுத்த என்னுடைய சக தோழர்கள், இந்த பாண்டிச்சேரியை சேர்ந்த நடிகர்கள் நடிகைகள், அவங்க எல்லாருமே சேர்ந்து உதவி இயக்குனர்கள், என் கூட அசோசியேட்டா ஒர்க் பண்ணக்கூடிய எல்லாருமே பாண்டிச்சேரி மக்கள். ஸோ அவங்க எல்லாருமே சேர்ந்து இந்த படத்தை இயக்குறதுக்கான ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ மனிதம் அப்படிங்கிறது சாதாரணமாக ஒரு யதார்த்தமான கமர்ஷியல் மூவி கிடையாது. கண்டிப்பாக ஒரு வழி நிறைந்த பதிவு தான். ஆனால் ஒவ்வொரு மனிதனும் பார்க்க வேண்டிய மனிதம் இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கடந்து போகாமல் பார்க்க வேண்டிய ஒரு சின்ன திரைப்படம். இதை பார்த்துட்டாலே மனிதர்கள் நமக்கு எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது, வாழ்றதுக்குள்ள எப்படியெல்லாம் இருக்கணும், மற்றவங்களுக்கு எந்த அளவுக்கு உதவியாக வாழ்ந்துடணும் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு பதிவை நம்ம எல்லாருமே நம்ம மனசுக்குள்ள ஏற்றுக்கக்கூடியான ஒரு விஷயங்களை மட்டும்தான் இதில் பதிவு பண்ணியிருக்கிறோம். ஸோ கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. பாண்டிச்சேரியில் முருகா தியேட்டர்லையும் திருபுவனையில் சென்ட்ரல் தியேட்டர்லையும் அது காலை 11 மணி ஷோவும் 3 மணி ஷோவுமா போயிட்டு இருக்கு. கண்டிப்பாக இன்னும் இருக்கக்கூடிய 4-5 நாட்களில் பாண்டிச்சேரி மக்கள் இதுக்கு ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். புதுச்சேரியில் நடப்பாண்டிற்கான நிதிநிலை அறிக்கையினை வருகின்ற 12ஆம் தேதி முதலமைச்சர் ரங்கசாமி தாக்கல் செய்வார் என்று சபாநாயகர் செல்வம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் நடைபெற்ற சட்டசபை கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த சபாநாயகர் செல்வம், நடப்பு ஆண்டிற்கான பட்ஜெட் கூட்டத்தொடர் வருகின்ற 27ஆம் தேதி வரை 14 நாட்கள் நடைபெறும் என்றும், 12ஆம் தேதி காலை 9:30 மணி அளவில் நடப்பாண்டிற்கான நிதிநிலை அறிக்கையினை நிதி அமைச்சர் பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி தாக்கல் செய்வார் என தெரிவித்தார். மேலும் 2025-26ஆம் ஆண்டிற்கான பட்ஜெட் தொகை 13,600 கோடி ரூபாய்க்கு மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது என்று தெரிவித்த சபாநாயகர் செல்வம், பட்ஜெட் உரையும் கையடக்க கணினியில் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அளிக்கப்படும் என்றும், இதனை பயன்படுத்தும் விதம் குறித்து பயிற்சி அளிக்கப்படும் என்றும் சபாநாயகர் தெரிவித்தார். சட்டப்பேரவையானது 27/3/2025 வரை உள்ள அலுவலக நாட்களில் நடைபெறுவதற்கு ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கிறது. நாளைய தினம் கவர்னர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானங்கள் மீது அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் தங்களுடைய விவாதங்களை எடுத்து வைப்பார்கள். 12/3/2025 காலை 9:30 மணிக்கு நிதித்துறை பொறுப்பு வகிக்கின்ற முதலமைச்சர்
என் ரங்கசாமி அவர்கள் மாநில நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்வார்கள். புதுச்சேரியில் திடீரென குளிர்ந்த காற்றுடன் சாரல் மழை பெய்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். புதுச்சேரியில் கடந்த பிப்ரவரி மாதம் முதல் வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்டது. பகல் வேளைகளில் வெயில் சுட்டெரித்து வந்தது. பகல் வேளைகளில் மக்கள் வெளியில் நடமாடவே அச்சப்பட்டு வரும் சூழ்நிலையில் இருந்தனர். இதனிடையே வானிலை ஆய்வு மையம் வெப்ப அலை வீசும் என எச்சரிக்கையும் விடுத்திருந்தது. இந்நிலையில் திடீரென வானிலையில் மாற்றம் ஏற்பட்டது. அதிகாலை முதல் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டது. லேசான மழையும் பெய்தது. குறிப்பாக கடற்கரை சாலை, உப்பளம், முத்தியால்பேட்டை பேருந்து நிலையம், காமராஜர் நகர் உள்ளிட்ட நகர பகுதிகளிலும், தவளக்குப்பம், அரியங்குப்பம், நல்லவாடு, பாகூர், வில்லியனூர், மதகடிப்பட்டு உள்ளிட்ட கிராமப்புற பகுதிகளிலும் மேகமூட்டத்துடன் சாரல் மழை பெய்தது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. இது புதுச்சேரி மக்களிடையே மகிழ்ச்சியினை ஏற்படுத்தியுள்ளது. இதனிடையே பூமத்திய ரேகையினை ஒட்டி வடகிழக்கு இந்திய பெருங்கடல், தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலை ஏற்பட்டுள்ளதால் தமிழகம், புதுச்சேரி கடலோர பகுதிகளில் மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆரஞ்சு அலர்ட். மேலும் சில மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி பெஞ்சல் புயல் நிவாரணம் முழுமையாக வழங்கியதாக பேரவையில் பொய்யான தகவல் அளிப்பதாக கூறி திமுக, காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் பேரவையில் இருந்து வெளிநடப்பு செய்தனர். புதுச்சேரி சட்டசபை 15வது சட்டப்பேரவையின் 6வது கூட்டத்தொடர் துணைநிலை ஆளுநர் உரையுடன் தொடங்கியது. 2வது நாளாக துணைநிலை ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் உரையினை மீதான 2வது நாளாக துணைநிலை ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் உரையின் மீது விவாதம் நடைபெற்றது. இதில் சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பேசும்போது, பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட வீடுகளை இழந்தவர்களுக்கு எந்த நிவாரணமும் வழங்கப்படவில்லை என பேசினார். இதற்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், வீடு இழந்தவர்கள் குறித்து கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு வருகிறது, விரைவில் நிவாரணம் வழங்கப்படும் என முதலமைச்சர் உறுதி அளித்திருப்பதை சுட்டிக்காட்டினார். இதற்கு திமுக, காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் கடும் எதிர்ப்பை தெரிவித்தனர். பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட பெரும் விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்கப்படவில்லை, வீடுகள் இழந்தவர்களுக்கு நிவாரணம் வழங்கப்படவில்லை, புயலால் பாதிக்கப்பட்ட புதுச்சேரிக்கு மத்திய அரசு இதுவரை எந்த ஒரு நிதியையும் கொடுக்கவில்லை என பேசினர். இதற்கு அரசு தரப்பில் இருந்து பதில் வராததால் அரசு தவறான தகவல்களை சட்டமன்றத்தில் கூறுவதாக கூறி ஒட்டுமொத்தமாக திமுக, காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள், எதிர்க்கட்சியினர்கள் வெளிநடப்பு செய்தனர். ஒருமுறை தளர்வு அளித்து பணி வழங்க கோரி புதுச்சேரி சுகாதாரத்துறை வாரிசுதாரர்கள் ஊழியர்கள் துறை அலுவலகம் முன்பு குடும்பத்தினருடன் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். முதலமைச்சர் சட்டமன்ற வாக்குறுதி அடிப்படையில் புதுச்சேரி அரசின் உள்ளாட்சித்துறையில் துப்புரவு உள்ளிட்ட பணிகளை மேற்கொண்டு வரும் நகராட்சி ஊழியர்கள் நோய் தொற்று காரணமாக இளம் வயதிலேயே உயிரிழக்கும் நிலை உள்ளதன் காரணமாக 50% வாரிசுதாரர்கள் பணி நியமனம் செய்ய விதிகள் உள்ளன. தற்பொழுது பணியில் இருந்தபொழுது உயிரிழந்தவர்களின் வாரிசுதாரர்களுக்கு முதலமைச்சர் சட்டமன்ற வாக்குறுதியின்படி ஒருமுறை தளர்வு அளித்து கருணை அடிப்படையில் பணி வழங்க உள்ளாட்சித்துறை முடிவு செய்து நடைமுறைப்படுத்தி வருகிறது. அதன் அடிப்படையில் நகராட்சியில் 63 நபர்களுக்கும், காரைக்கால் நகராட்சியில் 22 நபர்களுக்கும் பணி வழங்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி நகராட்சியில் 150க்கும் மேற்பட்டவர்களுக்கு பணி வழங்க நடவடிக்கை எடுப்பதோடு இருந்து வருகிறது. முதலமைச்சர் சட்டமன்ற வாக்குறுதிப்படி சுகாதாரத்துறை வாரிசுதாரர்கள் அனைவருக்கும் ஒருமுறை தொடர்பு அளித்து பணி வழங்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி குடும்பத்தினருடன் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரசு சார்பிலோ சுகாதாரத்துறை அதிகாரிகள் சார்பிலோ எந்தவித பேச்சுவார்த்தையும் நடத்த முன்வராத காரணத்தினால் சுகாதாரத்துறை வாரிசுதாரர்கள் நலசங்கத்தின் சார்பில் மார்ச் 12ஆம் தேதி கம்மன் கலையரங்கத்தில் இருந்து ஊர்வலமாக சென்று சாலை மறியல் போராட்டம் நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாக புதுச்சேரி அரசு சுகாதாரத்துறை வாரிசுதாரர்கள் ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரியில் வருகின்ற 15ஆம் தேதி நடைபெறும் திண்டிவனம் ஸ்ரீ அலர்மேல் மங்கா சமேத ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கல்யாண வைபோகத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று மாசிமக கடல் தீர்த்தவாரி கமிட்டி சார்பில் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. ஆண்டுதோறும் மாசி மகத்தை முன்னிட்டு புதுச்சேரிக்கு வருகை புரியும் திண்டிவனம் நலியகோடான் நகர் அருள்மிகு ஸ்ரீ அலர்மேல் மங்கை சமேத ஸ்ரீனிவாச பெருமாள் புதுச்சேரி கடல் தீர்த்தவாரியில் கலந்து கொள்வார். அவருக்கு கடல் மாசி மக தீர்த்தவாரி கமிட்டி சார்பில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டு திருக்கல்யாண வைபோகம் நடத்தப்படுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு ஸ்ரீ அலர்மேல் மங்கா சமேத ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு திருக்கல்யாண வைபோகம் நடத்த மாசிமக கடல் தீர்த்தவாரி கமிட்டி முடிவு செய்துள்ளது. இதுகுறித்து மாசிமக கடல் தீர்த்தவாரி கமிட்டி தலைவர் தேவநாதன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், வருகின்ற 13ஆம் தேதி மாலை 5:30 மணிக்கு புதுச்சேரி வருகை புரியும் ஸ்ரீ அலர்மேல் மங்கா சமேத ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு 100 அடி ரோடு சிருங்கேரி மடம் ஸ்ரீ சாரதாம்பாள் திருக்கோவிலில் வரவேற்பு அளிக்கப்படும் என்றும் 14ஆம் தேதி மாசிமக கடல் தீர்த்தவாரியில் கலந்து கொள்கிறார் என்று குறிப்பிட்டார்.
தொடர்ந்து தனியார் திருமண மண்டபத்திற்கு வந்தடையும் ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு திருமஞ்சனம் மற்றும் சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெறுகிறது. மறுநாள் 15ஆம் தேதி ஸ்ரீ அலர்மேல் மங்கா சமேத ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு திருக்கல்யாண வைபவம் நடைபெறுகிறது. தொடர்ந்து அன்றைய தினம் சேஷ வாகனத்தில் சுவாமி புறப்பாடும் வீதி உலாவும் நடைபெறுகிறது. திருக்கல்யாண வைபோகத்தில் கலந்து கொண்டால் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணமாகும், குழந்தை பாக்கியங்கள் கிடைக்கும், குடும்பத்தில் சந்தோஷங்கள் நிலைக்கும், கடன் தொல்லைகள் நீங்கும். எனவே திருக்கல்யாண வைபோகத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று மாசிமக கடல் தீர்த்தவாரி கமிட்டி சார்பில் கேட்டுக்கொண்டார். சனிக்கிழமை மிக பிரம்மாண்டமான திருக்கல்யாண வைபவம் என்று சொல்லக்கூடிய அந்த அற்புதமான திருக்கல்யாண நிகழ்ச்சி நம்முடைய மேரிச்செட்டி திருமண மண்டபத்திலே திண்டிவனம் நல்லியக்கோடு நகர் அலர்மேல் மங்கா சமேத ஸ்ரீனிவாச பெருமாளுக்கும் ஸ்ரீதேவி பூதேவி சமேத தம்பதிகளுக்கு அற்புதமான திருக்கல்யாண வைபவம் நடைபெறும். இந்த திருக்கல்யாண வைபவம் மிக அற்புதமான ஒரு நிகழ்ச்சி, நாம் எல்லோரும் கண்டு களிக்க வேண்டிய ஒரு நிகழ்ச்சி. மும்பை தனியார் நிறுவன கப்பல் உரிமையாளரை கண்டித்து புதுச்சேரி மீனவர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டதால் 300க்கும் மேற்பட்ட படகுகள் தேங்காய்திட்டு துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. மும்பை தனியார் நிறுவனத்திற்கு சொந்தமான கப்பல் புதுச்சேரி கடல் பகுதியில் கடலில் மணல் அள்ளும் பணியில் ஈடுபட்டு வருகிறது. கடந்த 27ஆம் தேதி மணல் அள்ளும் பணியின் போது முகத்துவாரத்தில் கப்பல் தரை தட்டியதால் கப்பலின் உதிரி பாகங்கள் சேதமடைந்து உடைந்து கடலில் விழுந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் கடலில் விழுந்த உதிரி பாகங்களை கப்பல் நிறுவனத்தின் ஊழியர்கள் அகற்றாமல் சென்று விட்டனர். இதுபற்றி தகவல் அறியாத புதுச்சேரி மீனவர்கள் விசைப்படகில் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். அப்போது முகத்துவார பகுதியை கடக்கும் போது படகுகள் சேதமடைந்தது. தொடர்ந்து 10க்கும் மேற்பட்ட படகுகள் சேதமடையவே சந்தேகமடைந்த மீனவர்கள் முகத்துவார பகுதிக்கு சென்று பார்த்தனர். அப்போது மணல் அள்ளும் கப்பலின் உதிரி பாகங்கள் முகத்துவார பகுதியில் சிக்கியிருந்தது தெரியவந்தது. இந்த நிலையில் உதிரி பாகங்களை அகற்றாத மும்பை கப்பல் நிறுவனத்தின் உரிமையாளரை கண்டித்தும் சேதமடைந்த படகுகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க வலியுறுத்தியும் புதுச்சேரி மீனவர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் மீன்பிடி தொழிலுக்கு செல்லாமல் 300க்கும் மேற்பட்ட படகுகள் தேங்காய்திட்டு துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து விசைப்படகு உரிமையாளர்களின் சங்க தலைவர் ஜெயராஜ் கூறும்போது, தனியார் நிறுவனத்திற்கு சொந்தமான மணல் அள்ளும் கப்பலின் உதிரி பாகங்கள் உடைந்து கடலிலே விழுந்ததை அகற்றாமல் சென்றுள்ளனர். இதனால் படகுகளில் மீன்பிடிக்க செல்லும் போது புதுச்சேரி மீனவர்களின் 11 விசைப்படகுகள் சேதமடைந்துள்ளது. சேதமடைந்த படகுகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும், முகத்துவார பகுதியில் இருக்கும் கப்பலின் உடைந்த உதிரி பாகங்களை உடனடியாக அகற்ற வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். உப்பளத்திலிருந்து மணல் எடுக்கும் பாஜி வெளியே போகும்போது துறைமுகத்தில் முகத்துவாரத்தில் தரை தட்டி அந்த பாஜியிலிருந்து 2 டன் கணக்கில் உள்ள கதவை ஒன்று 2 கதவை விழுந்து விட்டது. அது சம்பந்தமாக எந்த ஒரு புகாரும் விசைப்படகு உரிமையாளரிடம் தெரிவிக்காத காரணத்தால் விசைப்படகு உரிமையாளர் அனைவரும் எப்பொழுதும் போல தொழிலுக்கு செல்லும் பொழுது குறைந்தபட்ச 11 போட்டுகள் அந்த டனலில் இருந்த இரும்பின் மீது மோதி 6 லட்சத்திலிருந்து 7 லட்சம் வரை சேதமடைந்திருக்கிறது. புதுச்சேரி அரும்பாதபுரம் தக்கக்குட்டை பகுதியில் குடிநீர், கழிப்பிட வசதி மற்றும் இலவச மனைப்பட்டா வழங்க வேண்டும் என வலியுறுத்தி சசிபாலன் பாசறை இயக்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி அரும்பாதபுரம் தக்காக்குட்டை பகுதியில் நீண்ட காலமாக குடிநீர் பிரச்சினை தொடர்ந்து நீடித்து வருகிறது. மேலும் உப்பு கலந்து குடிநீரை இந்த பகுதி மக்கள் குடித்து வருகின்றனர். மேலும் இந்த பகுதியில் உள்ள சுடுகாட்டிற்கு பாதுகாப்பு சுவர் அமைத்துக் கொடுக்க வேண்டும், சிறுவர்கள் விளையாடும் வகையில் பூங்கா அமைத்துக் கொடுக்க வேண்டும், அந்த பகுதி மக்களுக்கு இலவச மனைப்பட்டா மற்றும் கழிப்பிட வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி சசிபாலன் பாசறை சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் அரும்பாதபுரம் அம்பேத்கர் சிலை அருகே நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு வழக்கறிஞர் சசிபாலன் தலைமை தாங்க அந்த பகுதியை சேர்ந்த சுமார் 200க்கும் மேற்பட்ட பெண்கள், ஆண்கள் என கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். போராட்டம் குறித்து வழக்கறிஞர் சசிபாலன் கூறுகையில், கடந்த 50 ஆண்டுகளாக வசித்து வரும் தக்கக்குட்டை பகுதியில் இதுவரை இலவச மனைப்பட்டா இல்லை, சுத்தமான குடிநீர் இல்லை மற்றும் கழிப்பிட வசதி ஏற்படுத்தி கொடுக்க வேண்டுமென பல கட்ட போராட்டங்களை நடத்தினாலும் அரசு கண்டு கொள்ளவில்லை. எனவே அரசு உடனடியாக இதன் மீது நடவடிக்கை எடுத்து மக்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும், இல்லை என்றால் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துவோம் என்று எச்சரித்தார். அதுக்கு ஒரு சோரை கட்டி கொடுங்கன்னு சொன்னா அதுக்கு காலம் தாழ்த்தி நிற்கிறாங்க. ஒரு குடி தண்ணீருக்கு போர் போட்டு 6 மாசம் ஆகுது. எம்எல்ஏ வருகைக்காக காத்து கொண்டு இருக்கும் நம்ம குடிநீர் தொட்டி, அது அவங்க வந்து அவங்க ரிப்பன் வெட்டி வச்சாதான் திறப்பாங்க. அது வரைக்கும் மக்கள் உப்பு தண்ணி தான் குடிச்சிட்டு இருக்கணும். இந்த குளம் குடிக்கிறதுக்கு தகுதியற்றது. அது நீர்நிலையே சுத்தமாக கெட்டு போய் கிடக்குது. ஃபுல்லாக வெறும் கழிவு நீர் தான் இதில் இருக்கிற தண்ணீர்.
புதுச்சேரி யூனியன் பிரதேச மாணவர் கூட்டமைப்பு சார்பில் உலக மகளிர் தின விழா கொண்டாடப்பட்டது. உலக மகளிர் தின விழா மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேச மாணவர் கூட்டமைப்பு மாநில மகளிர் அணி தலைவி இவோன் சுவாமிநாதன் பிறந்தநாள் விழா உருளையன்பேட்டை காவல் நிலையம் அருகில் திராவிட கூடல் அரங்கத்தில் கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் புதுச்சேரி மாணவர்கள் கூட்டமைப்பு நிறுவனர் சுவாமிநாதன் கருத்துரை வழங்கினர். இவ்விழாவிற்கு இவோன் சுவாமிநாதன் தலைமை தாங்கினர். சரளா, பிரவீணா ஆகியோர் பெரியார் படத்தை திறந்து வைத்தனர். சித்ரா தேவி, அறிவுமணி அம்பேத்கர் படத்தை திறந்து வைத்தனர். பரிமளா, தமிழ்வாணன், காயத்ரி, ஸ்ரீகாந்த், ஷீதல், எழுத்தாளர் இளவரசி, சங்கர், சுகந்தி, சுரேஷ், வாசுகி, பாலமுருகன் ஆகியோர் சிறப்புரையாற்றினர். ஹேனா ஸ்ரீ நன்றியுரையாற்றினர். பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி தலைமை செயலகத்தை முற்றுகையிட முயன்ற புதுரை வண்ணார் விடுதலை இயக்கத்தினர் 100க்கும் மேற்பட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். புதுரை வண்ணார் விடுதலை இயக்கம், புதுச்சேரி புதுவை மாநில தலித் பழங்குடியினர் கூட்டமைப்பு மற்றும் பொதுநல அமைப்புகள் சார்பில் கடந்த 25 ஆண்டுகளுக்கும் மேலாக புதுரை வண்ணார் சமூகத்தை தொடர்ச்சியாக வஞ்சித்து வரும் மத்திய மாநில அரசுகளை கண்டித்தும் ஆதிதிராவிடர் நலத்துறை மூலமாக எல்பிஜி கேஸ், அயன் பாக்ஸ் வித் சிலிண்டர், வருடத்திற்கு 6 இலவச சிலிண்டர் வழங்க வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி தலைமை செயலகத்தை முற்றுகையிடப் போவதாக அறிவித்திருந்தனர். இதற்காக தலைமை செயலகத்தை முற்றுகையிட ஊர்வலமாக வந்த புதுரை வண்ணார் விடுதலை இயக்கத்தினரை மாதா கோவில் அருகே தடுப்பு கட்டமைத்து போலீசார் தடுத்து நிறுத்தினர். பின்னர் அதே இடத்தில் கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களையும் எழுப்பினார்கள். இதனை அடுத்து சுமார் 100க்கும் மேற்பட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். கண்டமங்கலம் அருகே உள்ள படே சாயிபு ஜீவ சமாதி சித்தர் பீடத்தில் நடைபெற்ற குரு பூஜையில் இந்து, முஸ்லிம், கிறிஸ்தவர்கள் மதங்களை கடந்து ஏராளமானோர் வழிபட்டு சென்றனர். விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் அருகே உள்ள சின்னபாபு சமுத்திரம் என்ற கிராமத்தில் ஸ்ரீ மகான் படே சாயிபு ஜீவசமாதி சித்தர் பீடம் அமைந்துள்ளது. இந்த சித்தர் பீடத்திற்கு ஆண்டுதோறும் மாசி மாதத்தில் குரு பூஜை நடைபெறுவது வழக்கம். அதன்படி இன்று மகான் படே சாயிபு கோவிலில் 159ஆம் ஆண்டாக குரு பூஜை நடைபெற்றது. குரு பூஜையினை முன்னிட்டு படே சாயிபு ஜீவசமாதிக்கு மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு பக்தர்களுக்கு காட்சியளித்தார். அதேபோன்று சாயிபு சமாதி அருகே உள்ள அபித குஜாம்பிகை உடனுரை ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரருக்கு பால், பன்னீர், இளநீர் கொண்டு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு அலங்கரிக்கப்பட்ட சிவனை குரு பூஜையில் கலந்து கொண்ட ஏராளமானோர் வழிபாடு செய்தனர். குரு பூஜையினை முன்னிட்டு கோவில் வளாகத்தில் குருபூஜை விழாவிற்கு வந்த பக்தர்களுக்கு தலைவாழை இலை போட்டு விருந்தளிக்கப்பட்டது. மகான்படே சாயிபு குரு பூஜையினை முன்னிட்டு சாதி மதங்களை கடந்து இந்து, முஸ்லிம் வழிபட்டு சென்றனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அறங்காவலர் குழு தலைவர் கருணாநிதி மற்றும் அறங்காவல் குழு உறுப்பினர்கள் சின்னபாபு சமுத்திரம் கிராமவாசிகள் செய்திருந்தனர். வெள்ளையனூர் கொம்யூன் ஒதியம்பட்டு ஸ்ரீ காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் மாசிமக பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் சங்கராபரணி நதிக்கரையில் அமைந்துள்ள திருக்காசி சேத்திரம் என்று அழைக்கப்படும் காசியினும் வீசமிகு ஸ்ரீ காசி விசாலாட்சி சமேத ஸ்ரீ காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் மாசிமக தீர்த்தவாரி நிகழ்ச்சியை முன்னிட்டு கொடியேற்றும் நிகழ்ச்சி கடந்த 3ஆம் தேதி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு தினந்தோறும் சிறப்பு அலங்காரம், அபிஷேகம் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டு சுவாமி வீதி உலா நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிலையில் முக்கிய நிகழ்வாக சுவாமிக்கு திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. 12ஆம் தேதி சங்கராபரணி நதிக்கரையில் மாசிமக தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாக அதிகாரி, விழா குழுவினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.